திராவிடம் ஏன் வீழ்ந்தது அப்படின்னா செய்ய முடியாத உத்தரவாதங்களை கொடுப்பது. காவிரி பிரச்சனை தீர்க்க முடியாத காங்கிரஸ் அரசுக்கு கர்நாடகாவில் போய் வாக்கு சேகரித்தது. பணம் கொடுத்தால் வாக்கு பெற்று விடுவோம் என்ற அந்த இருமாப்பை மக்கள் ஏற்கவில்லை என்பது இந்த தேர்தலில் வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது. அனைவருக்கும் வணக்கம். 2026 தேர்தலில் திமுக ஏன் தோற்றது என்பதை நம்ம விவாதிக்க போகிறோம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய நலத்திட்டங்களை சொன்னார். அதில் ஒரு சிலர் நிறைவேற்றினார். அந்த நிறைவேற்றியதை மட்டும் சொல்லி வாக்கு கேட்டு இருந்தார். அவர் கலைஞருடைய அந்த அரசியல் தந்திரமெல்லாம் அவர்கிட்ட இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. அரசு அலுவலர்கள், உயர் அலுவலர்களை நம்பினார், ஒரு சிலரை. அந்த ஒரு சிலரை நம்பும் பொழுது மற்ற உயர் அதிகாரிகள்லாம் அவங்க அமைதியாக இருக்க கற்றுக்கிட்டாங்க. இது அவருடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணம். இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது 1967 அண்ணாவால் ஆட்சியை பிடிக்கப்பட்டு தொடர்ந்து வந்தது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய ஆளுமை திறனால் அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்து நகர்த்தி கொண்டு வந்தார். அந்த ஆளுமைத்தன்மை இவருடைய இல்லை அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லித்தான். அப்போ ஏன் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, பத்திரிகை ஊடகங்கள் சொல்வதை வச்சுட்டு நான் 200 சீட்டு பிடிச்சிருவேன் அப்படிங்கிறார். அப்போ உண்மைத்தன்மையை அவர் புரிந்து கொள்ள இல்லை. என்ன பண்ணார்னா, உளவுத்துறையுடைய ரிப்போர்ட்டெல்லாம் இவர் கருத்தில் கொள்ளாமல் பெண்ணு ஒரு நிறுவனம் இருந்தது. அந்த நிறுவனத்தினுடைய இதை முழுமையாக நம்ப ஆரம்பிக்கும்பொழுது இவர் முழுமையும் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு போயிட்டு இருந்தார். ரெண்டாவது, இவர் இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு என்ற வார்த்தையே பயன்படுத்தலை. திராவிட மாடல் அரசு, இது தமிழர்கள் மத்தியில் இந்த தமிழை உச்சரிக்காதவர்கள் மீது ஒரு கோபம் வரும். அந்த கோபம் பிரதிபலித்திருக்கு அப்படிங்கிறது தான் இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, எதிர்க்கட்சியான அதிமுகவை விமர்சிப்பது சரி, ஆனால் சம்மந்தம் இல்லாமல் ஒன்றிய அரசுக்கு நமக்கு தான் போட்டி அப்படின்னு சொன்னதெல்லாம் நீங்கள் மக்கள் ஏற்றுக்கலை. அதே மாதிரி புதிதாக உருவான தாவகவை இவர் புறந்தள்ளிவிட்டார். அவங்கள பற்றி இவர் தொடவே இல்லை. அப்போ அவர் ஒரு பெரிய போட்டியாளர் இல்லை அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு கணக்கை இவர் போட்டார். அப்போ இந்த மாதிரியான நிலையில் தான் இன்றைக்கி திமுக வீழ்ந்தது. திமுக வீழ்ந்ததுன்னா, ஏன்னா அது பாரம்பரியமிக்க கட்சி, அடித்தட்டு அமைப்புகளை உருவாக்கிய ஒரு கட்சி. இதில் என்ன அப்படின்னா, ஒரு சில அமைச்சர்களை மட்டுமே ஒரு முழுமையாக நம்பினார், எல்லாரையும் நம்பலை. அந்த ஒரு சில அமைச்சர்கள் சரியானவர்களா என்பதையே இவர் புரிந்து கொள்ளலை. அப்படி நம்பினால தான் இவர் சொந்த தொகுதியிலேயே வீழ்ந்து போனார். இவர் என்னென்னா, எந்த மக்கள் நம்மை விரும்புகிறார்கள் என்று தெரிந்து அந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கிறது கூட இவரால் முடியலை. ஏன்னா ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் குளித்தலையில் ஆரம்பிக்கிறார், கடைசியில் திருவாரூரில் முடிக்கிறார். அப்படி தொகுதிகளை மாற்றிக்கொண்டே இருக்கணும். தமிழகம் முழுவதையும் அசஸ் பண்ணணும், எந்த இடத்துல நமக்கு வலுவான அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொரு விஷயம் இப்போ இவருடைய இந்த கூட்டணி தார்மீகத்தில் நிறைய கூட்டணி கட்சிகளை இவர் உதாசீனப்படுத்தினார். அதுதான் உண்மை. உதாசீனப்படுத்தி அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறதுல நிறைய முரண்பாடுகளை, தனக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற மைண்டில் ஏற்றிக்கிட்டு பண்ணதுனால அதனுடைய நிகழ்வுகளும் இந்த தாக்கத்தில் இருக்குது. இப்போ தேமுதிக புதுசாக வருது, அதுக்கு அதிகமான தொகுதியை கொடுத்ததை நீங்கள் மற்ற கூட்டணி கட்சிகள் விரும்பலை. இப்போ திமுகவிலே நீங்கள் என்னென்னா, மேல்தட்ட மக்கள் மட்டுமே சௌகரியமாக இருந்தாங்க. அடிமட்ட தட்டு உறுப்பினர்கள் இந்த கட்சியால் எந்த பலனும் இல்லை என்பது தான் நிதர்சனமான ஒரு அதையும் இந்த தேர்தலில் பிரதிபலித்தது. இப்போ ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, உதயநிதி ஸ்டாலின் என்பது அமைச்சராக்கினது சரி, அவர் உடனடியாக துணை முதலமைச்சராகிறத தமிழக மக்கள் விரும்பலை அப்படிங்கிறது தேர்தலுடைய முடிவு. இப்போ சென்னைங்கிறது திமுகவுடைய ஒரு கோட்டை. அந்த கோட்டையை பகுதியாக உடைத்தது செல்வி ஜெயலலிதா. இப்போ முழுமையாக உடைத்து 2 தொகுதியை மட்டும் விட்டுட்டு போயிருக்கிற காரணம் என்ன, அந்த பகுதியில் இருந்த அமைச்சர்களுடைய தவறான போக்கு.
திமுக அமைச்சர்களுடைய தவறான போக்கு இவருடைய கோட்டையாக இருந்தது பூரா காணாம போச்சு. இது உண்மை. அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இதற்கான திட்டங்களை உருவாக்கலை. ஐயா கருணாநிதி அவர்கள் தெளிவாக எல்லாத்தையுமே அசஸ் பண்ணுவாங்க. அசஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து அந்த தொகுதிகளை எப்படி சரி செய்து கொண்டு போக வேண்டும்ங்கிற அந்த உத்வேகம் இருந்தது. ஆனால் இவர்கிட்ட இல்லை. இவர் முழுக்க ஒரு கும்பலை மட்டும் நம்பினார். அதனால தான் இவர் வீழ்ந்து போனார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, திராவிடம் அப்படிங்கிறது வீழ்த்தப்பட்டிருக்குது. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குல்ல, அதில் இதே நிலையை தான் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை எடுத்தார். தான் தான் அதிகாரத்தினுடைய உச்சம் அப்படின்னாரு. அது கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு மக்களால் விரும்பப்பட்ட தலைவர்கள். இவர் அப்படி கிடையாது. ஆக்சிடென்ட்லி உள்ளே வந்தவர். தன்னுடைய கட்சி வந்து மாட்டிக்கிடுச்சுங்கிறக்கா அதிகார தோரணையில் பண்ணார். அதனால தான் இவர் தொடர்ந்து வீழ்ந்துக்கிட்டே வராரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வீழ்ந்தது வரலாறு கிடையாது. செல்வி ஜெயலலிதா இருக்கும் பொழுது ஒரு தடவை தோற்று போனாங்க, மறுபடியும் திருப்பி வந்தாங்க, அப்படி தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் தொடர்ந்து தோற்றுக்கிட்டே இருக்கார். அதுக்கு காரணம் இவருடைய அந்த மமதைன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த அகங்காரம் வந்தால் ஒரு மனிதன் அழிந்து போவான்ட்டு அந்த திராவிடம் அப்படி வீழ்ந்து போயிடுச்சு. இந்த திராவிடம் வீழ்ந்து போகிறதுல கொஞ்சம் எழுந்து நிற்கிது. ஓரளவுக்கு ஒரு தொகுதிகளை பக்காவாக பிடிச்சிருக்கு. ஆனால் வடபகுதி வட மாநிலம், அந்த வட மாநிலத்தில் இந்த தவறான அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் இன்றைக்கி இவங்களுக்கு அந்த தேர்தலுடைய பிரதிபலிப்பு தெரிகிறது, தோல்வி தெரிகிறது. அதை இவர் கவனிக்க தவறிட்டார். ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விஷயங்களையும் கருத்தில் கொள்ள வேணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம், நீட்டுங்கிறது இயலாத ஒன்று அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதை போய் மக்கள் மத்தியில் உறுதி கூட்டி நாங்கள் வந்து நீட்டை எடுத்துருவோம் அப்படின்னு. நீட் எடுக்க முடியாதுங்கிறது தெரியும். ஏன்னா மத்திய அரசு முடிவு பண்ணால் தான் நீட் எடுக்க முடியும். அந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியாகவும் கொடுத்தாங்க. கச்சத்தீவை எடுக்க முடியாது, மத்திய அரசாங்கோட முயற்சியோடு மாநில அரசாங்கம் புஷ்அப் பண்ணி எடுக்கணும். அதையும் எடுக்க முடியாதுங்கிறதையும் சொல்லி நாங்கள் கச்சத்தீவை எடுத்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு தவறான வாக்குறுதிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் அதே மாதிரி மீனவர் பிரச்சனையை இவர் வந்து கடிதம் எழுதுகிறேன் அப்படிங்கிறது மக்கள் ஏற்றுக்கலை. எந்த உலகத்தில் இருக்கோம்னே புரியல. அப்போ நவீன விஷயத்தை நவீன உலகமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து ட்விட்டர் அது இது எல்லாத்தையும் போட்டாலும் எல்லோரும் பார்க்குறாங்க. நான் கடிதம் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மீனவர் செத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அவனுடைய எதிர்ப்பும் இவர் சம்பாதிக்கிறார். அப்போ இது போன்ற நிகழ்வுகளை இவர் தொடர்ந்து செஞ்சதுனாலலாம் திமுக வீழ்ந்து போனது. நீ இல்லைன்னா இப்போ இவர் செஞ்சுருக்க நிறைய நலத்திட்டங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் மக்களுக்கு மத்தியில் போய் சேர்ந்தது தான். சேர்ந்துமே அந்த மக்கள் வந்து ஏன் வாக்களிக்கலை அப்படின்னா, இவங்க வந்து பிரச்சாரமே கிடையாது, காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலங்கிற ஒரு தத்துவார்த்த அடிப்படையில் திமுக இருந்தது. அது மமதைன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இருந்தது. காசை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து மக்களை சந்தித்து பண்ணாங்க. அது தேர்தல் ஆணையம் வந்து அது ஏன் கண்டுக்கலையா அதெல்லாம் ஒன்றும் புரியல. ஏன்னா இந்த தடவை வாக்குக்கு காசு கொடுத்தும் மக்கள் வந்து அவங்களுக்கு வாக்களிக்கலை. அது உண்மை. 2 திராவிடத்தின் மீதும் இருந்த மிகப்பெரிய அதிருப்தி, யாராவது ஒரு மாற்று சக்தியை தேடணும்னு பார்க்குறாங்க. ஒரு பக்கம் செந்தமிழன் சீமான் அவர் வந்து நல்ல திட்டங்களை நல்ல கொள்கைகளை சொல்கிறாரு. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகுத்தறிவு இந்த மக்கள்கிட்ட இல்லைங்கிறது தான் உண்மை. அப்போ பார்க்குறாங்க, சினிமாவில் மீடியாவில் பெரிய லெவலில் அந்த ஒரு ஷோ காமிச்சு நின்று நடிகரை பார்க்குறாங்க, இவனுக்கு போடு அப்படின்னு மக்கள் வந்து போயிடுறாங்க. அப்படி இது மாதிரியான நிலைப்பாட்டில் தான் திமுக வீழ்ந்தது. திமுக வீழ்ந்ததற்கு இதுதான் காரணம். குளத்தூர் இவருடைய சொந்த தொகுதி. நீங்கள் அந்த தொகுதியில் எந்த எம்எல்ஏவும் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டு முழுவதும் பண்ணலை, அவ்வளோ பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணியிருந்தும் அந்த மக்கள் ஏன் மாற்றி ஓட்டு போட்டாங்கங்கிறது இன்றைக்கி வரைக்கும் ஒரு புரியாத புதிராக இருக்குது. அதெல்லாம் ஒரு புதிரும் கிடையாது. சேகர் பாபு அவர்களை நம்பி அந்த தொகுதியை ஒப்படைச்சார். அவருடைய தொகுதி புட்டுக்கிறோம்னு சொன்னோன்னே இதை விட்டுட்டு அவர் அங்கே போயிட்டார். இப்போ மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இந்த தொகுதி இருந்தது. அதை முதலமைச்சர் கருத்தில் கொள்ள மறந்துட்டார். அவர் கருத்தில் கொண்டிருந்தார்னா இந்த பகுதியுடைய அந்த செயல்பாட்டாளர்களை அவர் இழுத்து பிடிச்சி ஜெயிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு முதலமைச்சர் பல நலத்திட்டங்களை செய்தவர்
இவ்வளவு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க, அவர் மட்டும் ஏன் தோற்று போகிறாருன்னா, அவர் அந்த தொகுதியை முழுமையாக ஒருத்தரிடம் ஒப்படைத்ததனால் வீழ்ந்தார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி செயல்பாடு. அப்போ இந்த நிலையை அவர் மாற்றணுன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை அவர் மாற்றிக்கணும். உண்மை நிலை என்னென்ன, நீங்கள் உயர் அதிகாரிகளை நம்பிய ஆட்சி எதுவுமே மீண்டும் வந்ததாக இல்லை. ஜெயலலிதா அம்மா காலத்துலேயும் உயர் அதிகாரிகள் முழுக்க பொய் தான் சொல்லுவாங்க. அதில் உண்மை எது பொய் எதுன்னு பிரித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதில் ஐயா கருணாநிதி அவர்கள் தெளிவாக இருப்பாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறான் அதை பூராத்தையும் கேட்டுக்கிட்டு அவர் ஒரு முடிவு வச்சுருப்பார், அந்த முடிவை தான் எடுப்பார். ஆனால் இவர் அதை எடுக்கலை. இப்போ அரசு ஊழியர், ஆசிரியர், போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனையை இவர் ரொம்ப ஈஸியாக தீர்த்து வச்சுக்கலாம். ஆனால் அதில் அவர் கவனத்தை செலுத்தலை. ஏன் செலுத்தலை அப்படின்னா, உயர் அதிகாரிகள் அது தவறான ஒரு விஷயத்தை இவர்கிட்ட ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை இவர் நம்புகிறாரு. உங்களுக்கு ஒரு மெய்க்காவலர் இருக்காருன்னா, அந்த மெய்க்காவலரை நீங்கள் சரியாக பார்த்துக்கலைன்னா உங்களை அவன் பாதுகாக்க தவறிடுவாங்கிறது தான் நிலை. அப்போ உங்கள்கிட்ட வேலை பார்க்குற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் இவங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பது உங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் நீங்கள் செய்யலை. அதனுடைய பிரதிபலிப்பு இப்போ இருக்குது. காவல்துறையும் அதே மாதிரி. காவல்துறையில் ஒரு உத்தரவு நடக்குது அப்படின்னா உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் இருக்கல. சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நிறைய ரொம்ப கொடூரமாக இருந்தது தமிழ்நாட்டில். அதை உங்கள்ட்ட ஒன்றும் முழுமையாக சொன்னாங்களா சொல்லலையாங்கிறதும் தெரியல. அப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு இல்லாதது, நீங்கள் போதை வஸ்துகள் அதிகமாக தமிழகத்துக்கு ஊடுருவிய காலம் இப்போ அதிகமாக இந்த 5 ஆண்டுகள். இது எல்லாம் சேர்த்து மக்களை ஒரு கொதிநிலைக்கு தள்ளுகிறது. அந்த கொதிநிலைக்கு தள்ளியதின் விளைவாக திமுகவின் மீது ஒரு வெறுப்பு உருவாகுது, வெறுப்பு அரசியல் உருவாகுது. அப்போ அப்படி திரும்பி பார்க்கும்போது அதிமுக தானுங்கிற அகங்காரத்தில் ஒரு தலைவர், இவனுக்கும் போடக்கூடாதுங்கிற முடிவு இல்லை. ஏன்னா அவரும் அதே நிலை தான் அந்த 4 ஆண்டுகள் பண்ணார். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை டிட்டோவாக அவர் பண்ணார். அவர் தூக்கி போட்டாங்க. மீண்டும் அதை அந்த பக்கம் திரும்பும் பொழுது இந்த நிலையும் அந்த நிலையும் ஒன்று தான் நினைக்கும்போது எங்கோ ஒரு பக்கம் திரும்பணும்னு நினச்சிக்கிட்டு தம்பி விஜய்க்கு ஓட்டை போட்டாங்க. அவருக்கும் ஃபுல் மெஜாரிட்டி கொடுத்தா ஆடிடுவாருங்கிறதுக்காக ஒரு 107 அதோடு வச்சுக்கிட்டாங்க. இப்போ உங்களுடைய தயவில் உங்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் அனுப்பிவிட்டு அவங்கள தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க நிலையில் இன்றைக்கி அது உங்களுடைய சமூக சேதனமான யுக்தி. இந்த யுக்தியை நீங்கள் முன்னாடியே செயல்படுத்தலை. இன்றைக்கி செயல்படுத்திய அந்த யுக்தியை நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி செயல்படுத்தியிருந்தீங்கன்னு வைங்க, நீங்கள் தான் இன்றைக்கி முதலமைச்சர். அந்த வாய்ப்பை நீங்கள் இழந்துட்டீங்க. அதனால் இன்னி வருகின்ற அந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் உங்கள் அப்பாவுடைய அரசியலை கற்றுக்குங்க. ஐயா கலைஞர் கருணாநிதி அவருடைய அந்த அரசியலை நீங்கள் கற்றுக்குங்க. ஏன்னா அவர் கூட இருந்தவர். நீங்கள் அவரோட அரசியலை நீங்கள் வச்சுக்கல, கையில் வச்சுக்கல. அப்போ அதை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா திமுகவை மீண்டும் புதித்து கொண்டு வந்துடலாம். ஏன்னா அவர் எம்ஜிஆர் காலத்தில் 77 வீழ்ந்தவர் கிட்டத்தட்ட 91க்கு தான் அவர் வந்தார். அப்போ அது வரைக்கும் அந்த கட்சியை கட்டமைப்போடு அப்படியே கொண்டு போயினார். யாராலையும் செய்ய முடியாத ஒரு சாதனை அது. யாராலையும் செய்ய முடியாது. ஒரு ஆட்சி அதிகாரம் இல்லாமல் போச்சுன்னா, ஒரு பீரியட் இல்லாமல் போச்சுன்னா நிறைய பேர் ஓடி போயிடும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகள் இந்த கட்சியை கட்டமைப்போடு ஃபீல்டு இறங்கி கீழே இறங்கி சரி பண்ணி போயிட்டே இருந்தாங்க. இப்போ எப்படின்னா, இந்த மன்னர் காலத்தில் சொல்லுவாங்க, பஞ்சம் தலைவிரித்தான மக்கள்லாம் பசி பட்டினியோடு கிடப்பான். ஆனால் மன்னர் போதையோடு இருப்பார். மந்திரியை கூப்பிடும்போது மந்திரி சொல்லுவார், மன்னா மாதம் மும்மாறி ஒழிகிறது, மக்கள் சுகமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற தாரகத்தை உங்களுக்கு தார்மீகமாக அனுப்பிச்ச மக்கள் தான் இந்த உயரதிகாரிகள். அதனால் நீங்கள் அரசியலை மீண்டும் கருணாநிதி அரசியலை, ஐயா கருணாநிதி அவர்களுடைய அரசியலை புரிந்து கொண்டு செயல்பட்டால் உங்கள் கைக்கு வரும். திராவிடம் ஏன் வீழ்ந்தது அப்படின்னா, செய்ய முடியாத உத்தரவாதங்களை கொடுப்பது. காவிரி பிரச்சனை தீர்க்க முடியாத காங்கிரஸ் அரசுக்கு கர்நாடகாவில் போய் வாக்கு சேகரித்தது. பணம் கொடுத்தால் வாக்கு பெற்று விடுவோம் என்ற அந்த இருமாப்பை மக்கள் ஏற்கவில்லை என்பது இந்த தேர்தலில் வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது. இது எல்லாம் தான் திராவிடம் வீழ்ந்ததற்கான காரணம்.